ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் எப்படி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் தான் தேவை. ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு நீங்கள் கடையில் வாங்குறதை விட அதிகமான டேஸ்ட்டில் உங்களோட வீட்டில் நீங்களே ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு பால் பவுடர் பார்த்திங்கன்னா 3/4 கப், மைதா 1/2 கப், பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், சிட்ரிக் ஆசிட் 1 பிஞ்ச். சிட்ரிக் ஆசிட்னா லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நீங்கள் கடையில் இந்த அளவு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறப்ப சூப்பராக நம்ம வீட்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரியே இல்லாமல் கடையில் வாங்குறத விட சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம போட்ட பவுடர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கையில் எல்லா இடத்துலையும் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நீங்கள் இதுக்கு பதிலாக டால்டா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்க அளவுக்கு ஹீட் பண்ணி இதில் ஆட் பண்ணிங்கனாலும் பண்ணலாம். இந்த பவுடரை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் அளவுக்கு அது பாட்டுக்கு இருக்கும், எதுவுமே ஆகாது. இப்போ நீங்கள் குலோப் ஜாமுன் மாவு பிசைகிறப்ப என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டே இருங்க. உங்களுக்கு பால் தேவைப்பட ஒவ்வொரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி குலோப் ஜாமுன் மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.